إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج إلى آخر الآية. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم عن أبي قتادة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم سئل عن صوم يوم الاثنين فقال ذاك يوم ولدت فيه إلى آخر الحديث. பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓரல்ல இல்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமம் செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனதாலும் தொடரொணாத பெருஞ்சோதி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் நட்டவம் இல்லாதவராயினும் எல்லோரும் வந்தேத்தும் அளவில் எம பயங்கடச் செய்பவன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹுவின் பேரொளி சுடரின் ஓர் ஒளி பிளம்பாக இவ்வுலகத்தில் அவதரித்த நபிகள் நாயகம் எம்பெருமானார் முத்து நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வினுடைய மாளிகையில் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன வார்த்தைகள், செயல்பாடுகள், அங்கீகாரங்களை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டாயப்படுத்தியிருக்கிறார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க எடுத்து நடப்பதற்கும், என்ன வார்த்தைகள், செயல்பாடுகள், அங்கீகாரங்களை தவிர்ந்து வாழும்படி விளக்கியிருக்கிறார்களோ அவைகளை விற்று முற்று முழுதாக தவிர்ந்து வாழ்வதற்கு அடியேன் எனக்கும் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்தவனாய், பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய உரையிலே ரபியுல் அவ்வல் மாதத்தின் மகாத்மியங்கள் பற்றிய சில விடயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது இதில் அதிகமான சிறப்புகள் இருக்குகின்றது. அதில் ஒன்று மிக முக்கியமானது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு உதயமாகிய நாளும் எதிர் வருகின்ற ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் இருக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து சென்றதும் மதீனாவில் சென்று அடைந்ததும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான். அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களையும் திருமணம் முடித்ததும் இந்த மாதத்தில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாக மதீனாவில் ஜும்ஆவை நிலைநாட்டியதும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை யமனுக்கு மார்க்கத்தை சொல்லுவதற்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும் அனுப்பியதும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான். இப்படி பல மகிமைகளை கொண்ட மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அநேகமான விடயங்களை சொல்ல நேரம் காணாவிடினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதயமாகிய அந்த மாதத்தை குறித்து சில விடயங்களை மாத்திரம் பகிர்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன், அனைத்து விதமான படைப்புகளை படைப்பதற்கு முன் நூரே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் படைத்தான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்கின்றார்கள், அக்பிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீங்கள் எனக்கு அறிவித்து தாருங்கள், அன் அவ்வலி ஷைஇன் ஹலக்கல்லாஹு கப்லல் அஷ்யா, அல்லாஹ் இந்த படைப்புகள் எல்லாம் படைப்பதற்கு முன் எதை ஆரம்பமாக படைத்தான் என்பது குறித்து எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்றவுடன் கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னல்லாஹ خلق قبل الاشياء நூர நபியிக மின் நூரிஹி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வஸ்துக்களையும் படைப்பதற்கு முன் உம்முடைய நபி ஆகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரைத்தான் அல்லாஹ் படைத்தான் என்றார்கள். அந்த நூரே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த நூரே முஹம்மதியாவை 4 பகுதிகளாக பிரித்து, அந்த நேரத்தில் லௌகும் கிடையாது, கலமும் கிடையாது, சுவர்க்கம் நரகம், வானம் பூமி, சூரியன் சந்திரன் எதுவுமே கிடையாது. அவைகள் அனைத்தையும் இந்த நூரே முஹம்மதியாவை கொண்டு அல்லாஹ் படைத்தான். படைத்துவிட்டு இந்த உலகத்தைக்கு காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அனுப்புகின்றதற்கு முன்னரே அந்த ஆலமுல் அர்வாஹிலே வைத்து அல்லாஹ் நபிமார்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டான். லகத் அஹதல்லாஹு மீதாக்கன் நபியின், நபிமார்களோடு அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். இங்கே இருக்குகின்ற நூரே முஹம்மது ஆகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் அங்கே நபியாக ரசூலாக இருந்தால் இவர்களை பின்பற்ற வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டளையை வைத்து அனுப்பியதன் காரணம்தான் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். நாம் ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் வந்தால் அந்த இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு நன்மாராயணம் கூறிக்கொண்டிருந்தார்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம். அந்த நூரே முஹம்மதியாவை அல்லாஹ் வெளியாக்குவதற்கு தேர்வு செய்த ரபீ
என்ற வசந்தத்தின் ஆரம்பத்தை அல்லாஹ் அந்த இடத்தில் முதன்மைப்படுத்துகிறான். ஏன் ரஜபை தேர்வு செய்யவில்லை? ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் கூட ரஜபு மாதத்திற்கு 3 சிறப்பு பெயர்கள் இருந்தது. ஏன் ரமலான் மாதத்தை தேர்வு செய்யவில்லை? குர்ஆனுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய மாதம், நோன்பினுடைய மாதம், ரஹ்மத்து மகபிரத் என்று வர்ணித்து கொண்டே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மாதத்தில் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை? எல்லா உம்மத்தினரும், எல்லா நபிமார்களுடைய சமூகத்தினரும் பேசுகின்ற, பெருமைப்படுகின்ற ஹஜ்ஜினுடைய மாதம், அதில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை? ஏன்? இதனுடைய ஹிக்மத்தை இமாம்கள் உணர்ந்து கொண்டார்கள். எல்லா நாட்களிலும் சிறப்புக்குரிய நாளாக இருக்குகின்ற வெள்ளிக்கிழமை ஏன் அல்லாஹ் தேர்வு செய்யவில்லை? சனிக்கிழமை ஏன் தேர்வு செய்யவில்லை? மாறாக திங்கட்கிழமையை ஏன் தேர்வு செய்தான் என்ற கேள்வியின் நுட்பத்தை உணர்ந்து கொண்டார்கள் இமாம்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த மாதங்களில் வந்திருப்பார்கள் என்றிருந்தால் இந்த நாட்களின் ஊடாகத்தான் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மகத்துவமும் அந்தஸ்தும் கிடைத்து விடும் என்று இந்த சமூகம் பேசிவிடக் கூடாது என்பதற்காக ரபீ என்கின்ற வசந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். அதைத்தான் அழகான முறையில் சொல்வார்கள். அராதல்லாஹு அயதஷர்ரஃப அல்யௌம பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை கண்ணியப்படுத்துவதும் சிறப்புப்படுத்துவதும் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டுதான் இருக்க வேண்டும். வலா யதஷர்ரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியௌம். ஒரு நாளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறப்புப்படுத்தப்படக்கூடாது என்று அல்லாஹ் முடிவு செய்து கொண்டான். அப்படிப்பட்ட ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் இவ்வுலகிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகின்றார்கள். ஜும்ஆவுடைய நாளை பார்ப்போம் என்றிருந்தால் ஹலக்கல்லாஹு தஆலா ஆதம ஃபி யௌமில் ஜும்ஆ வஅஹ்பதஹு இலல் ஆலம் ஃபி யௌமில் ஜும்ஆ வதாப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி யௌமில் ஜும்ஆ சய்யிதுல் அய்யாம் யௌமுல் ஜும்ஆ. எல்லாமே ஜும்மாவுடைய நாளாக இருக்குகின்றது. உலகம் அழிவதாக இருந்தாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்து அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் எல்லாம் வெள்ளிக்கிழமை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திங்கட்கிழமை பிறக்கச் செய்தான் அல்லாஹ். அதை குறித்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள். சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமில் இத்னைன். திங்கட்கிழமையுடைய நோன்பு குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யௌமுன் உலித்து ஃபீஹி, அன்றைய நாளில் தான் நான் பிறந்தேன் என்றார்கள். வ உன்ஸில அலைய ஃபீஹி, அன்றைய நாள் தான் எனக்கு வஹி இறங்கியது என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அவ் யௌமுன் புஇஸ்து, அந்த நாளில் தான் நபியாக நான் அனுப்பப்பட்டேன் என்றும், அவ் யௌமுன் அமூத்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் இந்த உலகத்திற்கு திரையிடுவேன் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஊடாகத்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதமும் இந்த திங்கட்கிழமையும் சிறப்பு பெற்றது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ரபி என்ற வசந்தத்தில் வாடாத மலராக மனம் கமல சுஜூதுடைய அமைப்பிலே
இந்த உலகத்திற்கு வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த வாசத்தை, அந்த வாடையை யார் யாரெல்லாம் நுகர்ந்து தனது உடம்பில் பூசிக்கொண்டார்களோ, தேய்த்து கொண்டார்களோ, அவர்கள் எல்லோரும் சஹாபாக்களாக மாறினார்கள். யார் யாரெல்லாம் அதை நுகர்ந்துவிட்டு தனது உடலில் மாத்திரம் பூசிக்கொள்ளாமல் அதை விட்டு ஒதுங்கிக் கொண்டார்களோ, வெறுத்தார்களோ, அவர்கள் முனாஃபிக்குகளாக மாறினார்கள். அதை கசக்கி எறிய வேண்டும் என்று யார் யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்கள் காபிர்களாகவும் முஷ்ரிக்குகளாகவும் வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் பொருந்திய மாதம், சந்தோஷமிக்க மாதம், ரஹ்மத்துல் ஆலமீனாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதித்த மாதம். இதை நாங்கள் சிறப்பு படுத்தவில்லை என்றால், இதை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குகின்றது என்பதனை நாங்களே முடிவு செய்ய வேண்டிய கடமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரம் இருக்குகிறதா? ஒருவர் பிறந்தார், வாழ்ந்தார், மரணித்தார், அவருக்கு வகை மட்டும்தானே இறங்கியது என்று கேட்பவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு உதாரணமாக இருக்குகிறது. குர்ஆன் நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய பிறப்பை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் பேசி அவர்களுடைய பிறப்பை பற்றி நம்மிடத்தில் பறைசாற்றுகின்ற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வந்த இந்த வசந்த மாதத்தை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், ஃபகால லி ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் யா முஹம்மத் கிஃப் ஹாஹுனா. நாங்கள் மிஅராஜுடைய பயணத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், இந்த இடத்திலே நில்லுங்கள், வஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்அத்துக்களை தொழுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதத்தை, அந்த பிறந்த இரவை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை உணர வேண்டும் என்று எடுத்து சொல்வதற்காக 2 வரலாறுகள். மிக முக்கியமான விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்தில் இறங்குங்கள், 2 ரக்அத் தொழுங்கள் என்றவுடன் சும்ம கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபவகஃப்து வஸல்லைது ரக்அத்தைனி சும்ம ரகிப்து. அந்த இடத்தில் இறங்கினேன், நின்றேன், 2 ரக்அத்துக்கள் தொழுதேன், பிறகு என்னுடைய பிரயாணத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டேன். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகுல்து யா ஜிப்ராயில் லிம அமர்தனி பிஸ்ஸலாத்தி ஹாஹுனா. இந்த இடத்தில் எதற்காக வேண்டி 2 ரக்அத்துக்கள் தொழும்படி என்னை நீங்கள் ஏவினீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். 2 ரக்அத்துக்கள் தொழச் சொன்னதுடன் தொழுதுவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் இந்த இடத்தில் என்னை 2 ரக்அத்துக்கள் தொழும்படி சொன்னீர்கள் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பிஹாதல் மௌஇ, இந்த இடத்தில் தான் கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடன் அல்லாஹ் பேசிய இடம் இந்த இடம்தான், அதனால் தான் உங்களை 2 ரக்அத்துக்கள் தொழச் சொன்னேன். அந்த விடயத்தை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்றும் பேசவில்லை, தொடர்ந்து பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்சில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்தில் இறங்குங்கள், வஸல்லி ரக்அத்தைனி, இந்த இடத்திலும் 2 ரக்அத்துக்களை தொழுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு, இந்த இடத்தில் எதற்காக வேண்டி தொழச் சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்,
فقال ها هنا ولد أخوك عيسى عليه الصلاة والسلام وهي أرض نئنوى. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்த இடம் இதுதான், அதனால் தான் உங்களை நான் இந்த இடத்தில் 2 ரக்காத்துக்கள் தொழச் சொன்னேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள். யார் இது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்த இடத்தில் 2 ரக்காத்துக்களும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்த இடத்தில் 2 ரக்காத்துக்களும் தொழச் சொல்லி தொழுதார்கள் என்றால் சையதுல் அம்பியா, ஐலமுல் அஸ்பியா, சையதுல் முர்சலின், காத்தமுன் நபீன், நபிமார்களுடைய தலைவர், ரசூல்மார்களுடைய தலைவர், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்த பிறந்த இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த கூடாது என்றால் எம்முடைய ஈமானுடைய தகமை தரம் எங்கே இருக்குகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்வருல் ஹல்காக, அஷ்ரபுல் ஹல்காக, சிர்ருல் ஹல்காக, மனிதனுடைய உஜூதினுடைய யதார்த்தமாக இருக்குகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதத்தை கண்ணியப்படுத்த கூடாது என்றால், பிறந்த மாதத்தை சிறப்புப்படுத்த கூடாது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எதை சொல்லி காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுத தொழுகை எதற்காக? வீணாக தொழுது காட்டினார்களா? வீணாக செய்து காட்டினார்களா? இல்லை, அது நமக்கு பாடம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சுமந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை வர இருக்குகிறது. யாருடைய உள்ளங்கள் எல்லாம் ஈமானால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பால், முஹப்பத்தால், நேசத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இது வசந்தம். அப்படி இல்லையா, ஷைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த பொழுது தலையில் கையை வைத்து அடித்துக் கொண்டு அழுதது போல இது கூடாது அது கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை உணராதவர்கள் கூறுவார்கள். பிறன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை இமாம்களிடத்தில் கேட்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு விடயம், லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்ததா அல்லது இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த, அவர்கள் பிறந்த பொழுது இருளை அகற்றி ஒளியை கொண்டு வந்த, நிர்வாணமாக இருந்த இவ்வுலகத்திற்கு அதற்கு தகுந்த ஆடையை அணிவித்த, தனது ஒளியால் அறிவால் எல்லா சமூகத்தையும் ஒன்று சேர்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இரவு சிறந்ததா என்ற கேள்வி இமாம்களிடத்திலே கேட்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு கேள்வி. லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பிறந்த இரவும் மிகவும் சிறந்த இரவு. இதற்கு என்ன பதில் சொல்வது? இமாம் அல் கஸ்தலானி ரஹ்மஹுல்லாஹ் அல் மவாஹிபுல் லதுன்யா என்ற கிரந்தத்திலே இதற்கு 3 விதமான பதில்களை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவை விட மிகச் சிறந்த இரவு என்று 3 விதமாக தெளிவுபடுத்துகிறார்கள். ஏராளமான விளக்கங்கள் கொடுக்குகிறார்கள். அதில் மிக முக்கியமான 3 விடயங்கள். அதில் முதலாவது, அன்ன லைலத்துல் மௌலிதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் ஹூரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ லைலத்துல் கத்ரி முஅதாத்துன் லஹு. இதான் அந்த வாசகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இரவு என்பது நூரே முஹம்மதியாவாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்சானியத் என்கின்ற ஜிஸ்மானியத் என்கின்ற அந்த உடல் அமைப்பை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் வெளியாக்கிய இரவு. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இரவு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்டது தானே என்று கேட்டார்கள்.
லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்டது தானே. அப்படி இருக்க அதை வாங்குவர் தானே அதற்கு தகுதியானவர், அவர்தானே சிறந்தவர்கள் என்ற விடையை இமாம் அல் கஸ்தலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல் மவாஹிபுல் லதுன்யா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், அன்ன லைலத்துல் கத்ரி ஷர்ஃபத் பினுசூலில் மலாயிகா ஃபீஹா வ லைலத்து மௌலிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃபத் பிலுஹூரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துடைய கத்ருடைய இரவு என்பது அந்த இரவில் மலக்குமார்கள் வருவதன் ஊடாக இறங்குவதன் ஊடாக அது சிறப்பு பெற்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குகளெல்லாம் இந்த இரவெல்லாம் படைப்பதற்கு காரணமாக இருந்த சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்த நாள் தான் சிறந்தது என்றார்கள். மூன்றாவதாக லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மாத்திரம் வழங்கப்பட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இரவு இந்த உலகத்தில் இருக்குகிற அலா சாயிரில் மௌஜூதாத், இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்குகிறதோ, என்னவெல்லாம் உண்டாகி இருக்குகிறதோ, உண்டாக போகின்றதோ, அவைகள் அனைத்துக்கும் சிறந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள். ஆகவே லைலத்துல் கத்ருடைய இரவை பார்க்கிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இரவுதான் சிறந்தது என்று இமாம் அல் கஸ்தலானி ரஹ்மஹுல்லாஹ் அல் மவாஹிபுல் லதுன்யா என்ற கிரந்தத்திலே கிதாபிலே அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நாள் எதிலே இருக்குகிறது? எதிர் வருகின்ற ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்குகிறது. இந்த மாதத்தை அப்படி என்றால் நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்புப்படுத்த வேண்டும்? ஆகவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் நரி போன்றும் பேய் போன்றும் இந்த உலகத்தில் ஆசையின் இன்பத்தில் மூழ்கி இருந்த பொழுது அவர்களை தீனின் பக்கம் வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்மீன்களும் நபிமார்களும் மலக்குமார்களும் மரம் செடி கொடிகள் அனைத்து விதமான படைப்புகளும் புகழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகை இருக்குகின்ற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். அது சந்தோஷத்திற்குரிய மாதம், அதை இன்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதம். அதை கண்ணியப்படுத்துவது நம் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்குகின்றது. 2 பெருநாட்களை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இரவுதான் சிறந்தது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் பாஜுரி ரஹ்மஹுல்லாஹ் இதை அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நாட்களிலே உணவு கொடுக்க வேண்டும், இந்த நாட்களிலே சிறப்புப்படுத்த வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு சதக்காக்களை வழங்க வேண்டும் என்று இப்னு தைமியா அவர்கள் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். என்றால் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளை, அந்த இரவை சுமந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்கள் ஸலவாத்துகளை கொண்டும் திக்ருகளை கொண்டும் தொழுகைகளை கொண்டும் நன்மைகளை சேர்க்கக்கூடிய அனைத்து விதமான நற்காரியங்களை கொண்டும் சிறப்பு படுத்துவதற்கு வல்ல நாயகன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்தருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எதிர் வருகின்ற ரபியுல் அவ்வல் மாதத்தை சிறப்பிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரை மாற்றி அருள்வாயாக. எங்களுடைய சொத்து செல்வங்களை உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய நெல் பாக்கியம் உள்ளவர்களாக எங்கள் அனைவரை மாற்றி அருள்வாயாக. கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத்தில் வாழ்ந்து மரணித்து நாளைக்கு அவர்களுடன் எழுப்பப்படக்கூடிய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் நீ சேர்த்தருள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله
ولو كره المشركون وصلى الله وبارك على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار أناء الليل وأطراف النهار أرسله بالحق بشيرا ونذيرا وبين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بذكر الحكيم فأقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفر عني وعنكم عن جميع المسلمين والمؤمنين أستغفروه واستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله حق المعبود واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله وحبيبه صاحب المقام المحمود والحوض المورود اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وعن وادل بن الأشقي أن النبي صلى الله عليه وسلم قال جنبوا مساجدكم صبيانكم ومجاننكم وشراءكم وبيعكم وخصوماتكم ورفع أصواتكم وإقامة حدودكم وسل سيوفكم واتخذوا على أبوابها المطاهر وجمرها في الجمع وصلوا عباد الله الهادي البشير سيدنا محمد أكرم رسول الله صلى الله عليه وسلم وخير نذير فقد أمركم بذلك اللطيف الخبير إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد البشير النذير وسراج المنير وارض اللهم عن خلفاء الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن التابعين وتبع التابعين والأئمة المجتهدين وأولياء الله تعالى من مشارق الأرض ومغاربها ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين اللهم انصر من نصر الدين وخذل من خذل عبادك المؤمنين اللهم آمنا في أوطاننا واصلح أئمتنا وولاة أمورنا واجعل ولايتنا في من خافك واتقاك واتبع رضاك يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار واجعل ولايتنا في من خافك واتقاك رضاك يا رب العالمين ولا تشافي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون